தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வரகூருங்கிற ஒரு கிராமம். நாராயண தீர்த்தருங்கிற ஒரு மகாத்மா. அந்த நாராயண தீர்த்தர் சன்னியாசி. சாதாரணமாக சன்னியாசிகள் பாட்டு பாடி ஆட மாட்டான். அவர்கள் தனியாக உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருப்பான். நாராயண தீர்த்தரோ நாமகீர்த்தனத்தில் ரொம்ப ஈடுபாடு. அவருக்கு நாமகீர்த்தனத்தில் ஈடுபாடாக இருக்கிறதுனால துறவியாக இருந்த போதிலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவில் முன்னாடி எப்பொழுதும் ஆடிண்டு பாடிண்டு இருக்கார். ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் இதை கண்டிக்கிறார். நீர் துறவி, நீர் சன்னியாசி, இந்த மாதிரி பாட்டு பாடிண்டு ஆடுறது நன்னா இல்லை அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறது, இந்த கிருஷ்ணன் தான் என்னை பாட சொல்கிறான். கிருஷ்ணனாவது உன்னை பாட சொல்கிறதாவது. பாட சொல்கிறது மட்டும் இல்லை, நான் பாடினா அவன் ஆடுறான், நான் பாட்டை நிறுத்தினா அவன் அழறான். அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. சுப்ரசன்னோ முகுந்தோ பீபத சிஞ்சித நூபுரகா சகார நடனம் ரம்யம் வேணுவாதன தத்பரகா சர்வைரபி ஜனைஸ்தத்ர கிருஷ்ணஸ்ய பரமாத்மனகா யதி ஸ்ரேஷ்டஸ்ய கிருபயா சம்ஸ்ருதோ நூபுரத்வனி. உடனே அவர்கள் எல்லாம் என்ன பண்றான்னா, இது சர்வதா நீ பண்றது தப்பு அப்படிங்கிறா. உடனே அவர் சொல்றார், கிருஷ்ணா, என்னை யாரும் பாடக்கூடாது ஆடக்கூடாதுன்னு சொல்றாளே, நான் என்ன பண்றது? எனக்கும் உன்னை பாடாம இருக்க முடியாது, உன்னை ஆடாம இருக்க முடியாது. ஊர்ல இருக்கிறவாளெல்லாம் அப்படி பேசுறாளே, நாளைக்கு எல்லாரையும் கோவிலுக்கு வர சொல்லு. நீ பாடு, நான் ஆடுறத அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். நாராயண தீர்த்தர் எல்லாரையும் கிருஷ்ணருடைய ஆலயத்துக்கு வர சொன்னார். எல்லாரும் வந்தா மறுநாள் நாராயண தீர்த்தர் அப்படியே பாட ஆரம்பிச்சார். கல்லையே சோதே தவபாலம் கல்லையே சோதே தவபாலம் கலபாலக கேலனலோலோ கல்லையே புகார் சொல்ற மாதிரி உன் குழந்தைய பாரு. கல்லையே சோதே தவபாலம். இந்த பாட்டு பாடுறார். பாடிட்டு இருக்கும்பொழுது என்ன, சர்வைரபி ஜனஸ்தத்ர கிருஷ்ணஸ்ய பரமாத்மனகா யதி ஸ்ரேஷ்டஸ்ய கிருபயா சம்ஸ்ருதோ நூபுரத்வனி. அவர் பாட மெதுவா இருக்கும். உள்ளேந்து சல் 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 அப்படிங்கிறது கிருஷ்ணன் நாட்டியம் ஆடுறது. அந்த நூபுரத்வனி, நூபுரத்வனி கேட்கறது, கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் கேட்கறது. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டா. எல்லாரும் சொன்னா, நாராயண தீர்த்தரே, நீர் பாடக்கூடாது ஆடக்கூடாதுன்னு கண்டித்ததுல எங்களுக்கு ஒரு லாபம் என்ன? இல்லைன்னா கிருஷ்ணனுடைய நூபுரத்வனியை கேட்கிற பாக்கியம் எங்களுக்கு எங்க கிடைக்க போறது?